இந்த வீடியோ வந்து ஒரு HTML கண்டினியூஷன் வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹை, ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செய்வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே இந்த ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, நியூ ஃபைல் அப்படின்னு ஒரு மவுஸ் ஓவர் பண்ணால் இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து index.html அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுதான் இந்த ஃபைல். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு பிளைன் HTML ஃபைல். ஓகேங்களா, ஸோ இப்போ அதில் நான் வந்து ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா DOCTYPE அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா, DOCTYPE HTML. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம ப்ரௌசர்கிட்ட வந்து நம்ம சொல்கிறோம் இது என்ன டைப்பாக, இது என்ன மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு லைன் கோடு வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எல்லாமே வந்து டேக்னு சொல்லுவாங்க HTML. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் அடுத்தடுத்து வரப்போகிறது எல்லாத்துக்குமே டேக்னு தான் சொல்ல போகிறேன். டேக்னாலே இந்த மாதிரின்னு ஒரு லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு HTML டேக் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இதில் HTML பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஓப்பனிங் டேக், க்ளோஸ் டேக்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஓப்பன் டேக். ஓகேங்களா, இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுட்டு ஓப்பன் டேக் கொடுத்துட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இதுதான், இது வந்து ஓப்பன் பண்ணுறது, இது வந்து க்ளோஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்மளோட கோடு எழுதணும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு டாக்குமெண்ட் டைப் என்னென்னு கொடுத்துட்றோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா HTML என்னென்னு போடுறோம். HTML ஒரு ஓப்பன் டேக், ஒரு க்ளோஸ் டேக். ஓகேங்களா, ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து இது என்ன லாங்குவேஜ், இப்போ HTMLலே பார்த்திங்கன்னா இது நம்ம கோடிங் எழுதுறோம் இல்லைங்களா, அது எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம கோடிங் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் லாங்குவேஜுக்கு ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா LANG அப்படின்னு வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சீக்வல்ட்டு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம வந்து இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் EN அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த HTMLக்குள்ளே இன்சைடில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அதே மாதிரி ஹெட் அப்படின்னு போடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோவர் கேரக்டர்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி அப்பர் கேஸ் டெக்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பாருங்க, நான் ஹெட்டுன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஹெட் வந்துடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இது இப்போ ஹெட்டு க்ரியேட் பண்ணிட்ட மாதிரி அடுத்து வந்து பாடின்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன டாக்குமெண்ட் டைப்னு நம்ம வந்து ப்ரௌசர்கிட்ட சொல்கிறதுக்காக இந்த லைனு. அதுக்கப்புறம் HTML டேக் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் HTML டேக்கை. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஹெட்டுக்குள்ளே என்னென்ன ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாடி ஒன்று க்ரியேட் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் அந்த ப்ரௌசர் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, இப்போ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வருது அப்படின்னா இங்கே நம்ம கண்ணுக்கு விசிபிளாக இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் இந்த பாடி அப்படின்ற இந்த ஒரு இடத்துக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா, இந்த ஹெட்டுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் அது உங்களுக்கு அடுத்தடுத்து வர எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். டைட்டில் ஒன்று ஆட் பண்ணி அதை நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னாக்கா ஃபஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு நான் ஒரு டைப் பண்ணுறேன். இதுதான் இந்த டாக்குமெண்ட்டோட டைட்டில். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறதுக்கு இங்கேயே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து எந்த இதுவுமே இல்லை, ப்ளைனாக இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து எதுவுமே இல்லை, ப்ளைனாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த பாடி டேக்குள்ளே எதுவுமே ஆட் பண்ணல. பட் ஆனால் டைட்டில் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப் பேஜ்னு இங்கே கொடுத்துருக்கோம் இந்த ஹெட்டுக்குள்ளே இருக்கிறதுல. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டாப்பில் வருது பாருங்கள், ஃபஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, அதுதான் அது. என்ன உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வெப்சைட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நான் சேவ் பண்ணேன் அப்படின்னால இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும். இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா இது சர்வரில் ஒர்க் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாக வந்து இங்கே ரெஸ்பாண்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லி இப்போ வந்துடுச்சு. ஸோ இது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் கீழே காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஃபஸ்ட் வெப்சைட்னு இங்கே வந்துருக்கு இல்லைங்களா, இந்த டாப்பில் வந்துருக்கு உங்களுக்கு.
ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணி காட்டுறேன். ஹலோ ஐ ஆம் குமரவேல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு நான் இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள், ஹலோ ஐ ஆம் குமரவேல்னு. ஓகே, ஹெட்டில் வந்து டைட்டில் போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா ஒரு மெட்டா டேட்டா ஒன்று ஆட் பண்ணணும். அது வந்து META மெட்டா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். மெட்டாவில் நம்ம இது வந்து என்ன டைப்பான கேரக்டர் செட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, கேரக்டர் செட் வந்துட்டு UTF-8 அப்படின்றது. ஓகேங்களா, இது வந்து எல்லா டைப் ஆஃப் கேரக்டருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. அதனால் இந்த ஒரு லைன் கோடு நம்ம வந்து ஆட் பண்ணணும். இது வந்து எல்லா வெப்பேஜுக்கும் காமன் தான். ஓகேங்களா, வேறு வெப்பேஜுக்கு வேறு மாதிரி போடணும் அப்படிலாம் கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் கோடு வந்து உங்களுக்கு ஆட் பண்ணணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் ப்ரௌசர். ஓகேங்களா, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் லைனை வந்து இங்கே ஆட் பண்ணணும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த வியூபோர்ட் அப்படின்ற இந்த ஒரு லைன் வந்து ஆட் பண்ணணும். இந்த லைன் எதுக்காக ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைலில் வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப வியூ பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் லைன் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் அந்த லைனை ஆட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும். ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரீடபுளாகவே இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, அந்த பர்டிகுலர் லைனை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் அந்த ஒரு பர்டிகுலர் லைனை ஆட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு HTMLோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இது எல்லா டைப் ஆஃப் வெப்பேஜுக்கும் இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா, இது வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த லைன் ஆட் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு சும்மா ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன், எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு HTML பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. உங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி HTML பற்றி தெரியும், நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனால அதை சொல்லுங்கள். மேபி அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா பாஸ் பண்ணி பொறுமையாக மறுபடியும் பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்த்தும் புரியலனா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.